ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இன்னைக்கு ஏஐ கிட்ட என்ன இருக்கு? மனிதர்கள் யாரும் இறங்கி வேலை செய்யறாங்க. We will be controlled by the machines. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த 87 மில்லியன் ஜாப்ஸ் உலகத்துல போகுது இல்ல. ரெண்டு கவர்மெண்ட்டுமே பிரச்சனை உள்ள கவர்மெண்ட் தான். அமெரிக்கன் சிஸ்டம்ஸ் தான் இந்த உலகத்துல இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் பிசினஸ் கொடுக்குதுன்னா அவன் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். ஆமா நாங்க யூனியன் வச்சுதான் இந்த கம்பெனிக்கு நீங்க உள்ள வரணும்னு சொன்னா we are building something which we can't control. அப்படின்னு ஒரு வார்னிங் இருக்கு. நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா வணக்கம். நம்ம இந்த ஏஐ பற்றி நம்ம தொடர்ச்சி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஏஐ பற்றி நம்ம பலருக்கும் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க, ரொம்ப இல்லாண்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அடுத்ததாக ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பெரிய அளவில் இப்போ டாக் போயிட்டு இருக்கு. அது இதை விட பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏஐ ஏஜென்ட்னா என்ன, அது என்ன விதமான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும்? ஏஐ ஒரு லைப்ரரி வித் டெக்னாலஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், எல்லா புக்கும் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிறத ஒன்று ஒன்றா நம்ம போய் தேடி எடுத்து அந்த பேஜ் நம்பர் என்ன அப்படிங்க பார்த்து தான் ரிசர்ச்னு ஒன்று நல்லா பண்ணுவாங்க. எஜுகேஷனோட பேஸ் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஏஐ என்ன சொன்னுச்சுன்னா, அந்த லைப்ரரியை அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த பேஜ்லேருந்து வேணுமோ எல்லாத்தையும் நானே தேடி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அப்போது என்னத்துக்கு அந்த ப்ராம்ப்ட் என்னன்னா, நீங்கள் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு எனக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேள்வி, அதாவது 1976 எதுக்காக இந்திரா காந்தி டீலிமிட்டேஷன் பில்லை ஃப்ரீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஏன் இந்த பில்லை ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டிங்கன்னா ஒரு பதிலாக வரும். இது ஒரு விதம். இப்போ ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது இதோட அடுத்த லெவல். இதோட வேலை என்னன்னா, நீங்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்து, இப்போ நான் சிங்கப்பூர் போகணும், அந்த சிங்கப்பூருக்கு போய் இங்கே தங்கணும், எனக்கு அங்கே தங்குறதுக்கான ரூம் இங்கே வேணும், அதுக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்லேருந்து அந்த கேப் எனக்கு வேணும், அப்புறம் அங்கே எனக்கு லோக்கல் சிம் கார்டு வேணும், இது அப்புறம் அங்கே இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் எடுத்து அதுக்கான கவுண்டரு செக்கு எங்கெங்கே என்ட்ரி போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டு எனக்கு மொத்தமாக ஒரு பேக்கேஜாக, அதே மாதிரி ரூமோட வேலை இது கீழே தான் இருக்கணும், இந்த இதுதான் இருக்கணும், என் கார்டோட நம்பர் தான், இதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, இது நீங்கள் கம்ப்யூட்டர் மூடிட்டு ஒரு பெரிய கதை மாதிரி இதான் நான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் மூடி வச்சுட்டு எல்லாத்தையும் அதுவே முடிச்சுட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்போம், இதை புக் பண்ணியாச்சு, அதை புக் பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஏஐ நமக்கு ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னு இருந்த இடம் போய் இப்போ கொலீக், நம்மளோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு கலீகுன்னு வச்சு அடுத்தது எங்கே போவோம்னா அது மேனேஜராக போகும். இதுக்கப்புறம் எங்கே போவோங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. பாஸாக போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஜெஃப்ரி ஹிண்டன், இவர் தான் காட் ஃபாதர் ஆஃப் ஏஐ. அவருக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார். அவர் என்ன சொன்னார்னா, we are building something which we can't control. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்த தான் ஒரு விஷயம் தான், இதை நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு ஒரு வார்னிங் இருக்குது. ஈலான் மஸ்க் சொல்கிறாரு 2026 நம்ம அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கு போவோன்னு. சாம் அல்ட்மேன், சாட் ஜிபிடிங்கிற ஒரு ஏஐ தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் கூட சீக்கிரத்தில் போவோம். நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வெறித்தனமாக அமெரிக்கன்ஸ் எதை செஞ்சாலுமே அப்படி எக்ஸீட் பண்ணி போயிடுவாங்க. அவங்களோட அந்த படத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க, எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. ட்ரம்போட வாராக இருக்கட்டும், அவங்களோட டெக்னாலஜியாக இருக்கட்டும். உலகத்தில் 8 கம்பெனி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஏஐயோட மேக்ஸிமம் இருக்கு. 2வது யார் வரான்னா சைனா இருக்கு. இவங்க 2 கவர்மெண்ட் இருக்குல்ல, 2 கவர்மெண்ட்டுமே பிரச்சனை உள்ள கவர்மெண்ட் தான். இப்போ யூரோப் ஒன்று செஞ்சுச்சு அப்படின்னா அதில் நிறைய எத்திக்ஸ் உள்ள வரும். ஏன்னா அவங்க இதெல்லாம் ஏற்கனவே அவங்க ரொம்ப கொடூரமாக இருந்தவங்க தான். அதனால அவங்க எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டதுனால எதுக்காக இருந்தாலும் அவங்க சேஃப்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சைனாக்கும் ரேஸ் தான் முக்கியம், அமெரிக்காவுக்கும் ரேஸ் தான் முக்கியம். 2 பேரோட பர்சனாலிட்டி போட்டி. ஓகே, 2 பேரோட பர்சனாலிட்டியுமே ரொம்ப வீடான பர்சனாலிட்டி தான். அவங்க ஊர்ல கண்ட்ரோல், அவங்க ஊர்லயும் சிட்டிசன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்க ஊர்லயும் சிட்டிசன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க அமெரிக்காவோட கண்ட்ரோல் மக்களுக்கு புரியாது.
அது ஒரு போலீஸ் ஸ்டேட் தான். ஏன்னா நம்ம இருந்ததுனால சொல்றோம். சைனா வெளிப்படையாவே அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேர்கிட்ட தான் நம்மளோட இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த தலையெழுத்தும் இருக்கு, ஏஐயோட தலையெழுத்தும். அப்போ எங்க போவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் தான். இலான் மஸ்க் ஒரு வியர்டான பர்சனாலிட்டி. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு யோசிச்சா இதெல்லாம் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்? இந்தியா. இதான் கேள்வி. யூசரா இருக்கும். எந்த டெக்னாலஜியுமே நம்ம யூசரா மட்டும் இருந்தோம்னா நம்ம என்னைக்குமே தோத்துருவோம். கிரியேட்டரா என்னைக்கு வரமோ அவங்க தான். ஸோ இந்த இடத்துல தான் இப்போதைக்கு நிற்கிது. ரொம்ப சிம்பிளாக அந்த விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்போ அதாவது ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு உதவியாளர் அப்படிங்கிறத தாண்டி அதை எடுத்து கொள்ளிக்கு அவங்க சக பார்ட்னராக இருக்க போகுது அப்படிங்கிற அளவில் நீங்கள் அதை சொன்னீங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம அடுத்த கட்டமாக நம்ம யோசிக்கும் பொழுது இப்போ ஏஐனால நம்ம ஏற்படக்கூடிய ஒரு வசதியை நம்ம அனுபவிக்கிறோம், அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நம்ம அனுபவிக்கிறோம். அதே மாதிரி வந்து அதில் ஏற்படக்கூடிய பாதகமான சூழலையும் ஒரு பக்கம் பார்க்குறோம். பல டெக்கில் வந்து என்னென்னா நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாருமே லே ஆஃப் பண்ணுறாங்க, ஃபயர் பண்ணுறாங்க, எல்லாருமே வெளியேறிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய ஜாப் கிரைசிஸ் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இந்த ஏஐ ஏஜென்ட் இப்போ இதோடைய விஷயத்தை பற்றி பேசும்பொழுது இது என்ன விதமான அந்த கிரைசிஸ்லாம் ஏற்படுத்தும், இதில் என்ன விதமான தீமைகளோ இல்லை ஆபத்துகளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம இதில் பார்க்கலாம். இல்லை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இதில் வந்து நெகட்டிவ் விஷயம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம அமெரிக்காவில் இருந்தோம், சைனாவில் இருந்தோம்னா இதோட பாசிட்டிவ் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் இப்போ நம்ம ஊரில் யூஸராக மட்டும் இருக்கிறதுனால நம்ம வந்து அதோட நெகட்டிவ் இதையும் பார்த்தா மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம மக்களும் ரெடி ஆனாதான் கவர்மெண்ட் ரெடி ஆகும். கவர்மெண்ட் ரெடி ஆனாதான் நமக்கு வரும். இப்போ இதோட நெகட்டிவ் இது என்னன்னா ஹியூமன் எலிமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம நீங்கள் கொஸ்டின் போட்டால் தானே பதில் வருது. ஏஜென்ட்டுக்கு ஹியூமன் எலிமெண்ட்டை தூக்குறதுக்கான இடம் இருக்கு. நீங்கள் ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அந்த மிடில் பீப்புள் இருப்பாங்கல்ல, மனிதர்கள் நடுவில் இங்கே அங்கே இதை அப்ரூவ் பண்ணணும், அதை அப்ரூவ் பண்ணக்கூடாது, இது வேண்டாம், அந்த இடமே இருக்காது. இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஸ்டேஜ்லாம் இருக்கு. இது எங்கே போகுதுங்கிறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அதை யாரும் வெளியும் சொல்றது இல்லை. அந்த ஹியூமன் எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா வேலை போயிடும். இவ்வளோதானே பேசிக்கு. இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் நம்ம வந்து சர்வீஸ் செக்டர்ல இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த கண்ட்ரியோட பெரிய ப்ளஸ் என்னன்னா நம்ம வந்து இன்டர்நெட் சர்வீஸ், ஐடி, பிபிஓ இந்த இடத்துல இருந்தா வரும். நம்ம அப்போ சர்வீஸ்ல இருந்தா வரமே தவிர நம்ம கிரியேட் பண்ணி கோட் ப்ரொடக்ஷன்ல வரல. கரெக்ட். அப்ப அப்படி வரும்போது நீங்க இருக்கிற சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற அந்த வேலை அதுல மெயினா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க கோடு எழுதுவாங்க, அந்த கோடு வந்து திருப்பி ஒருத்தங்க பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு அதை செக் பண்ணிட்டு இது கரெக்டா இருக்கு அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா திருப்பி அனுப்புவாங்க. இந்த வேலையை நீங்க இனிமேல் மனிதர்கள் பண்ண வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்னு மிஷின் சொல்லுது. அப்படிங்கிற மாதிரி அவங்க கோடை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களோட வேலை என்ன ஆகும்? அப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ வேலை வேணும் அப்படின்னு சொன்ன இப்போ டேட்டா என்ட்ரி இருக்கு, அப்புறம் நிறைய அந்த பேசிக் கோடிங்லாம் இருக்குல்ல, இது எதுக்குமே வந்து தேவையில்லை. ஏஜென்ட்டே பார்த்துரும். ஏஜென்ட் ஆஃபீஸ் ஒர்க் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஆஃபீஸ் ஒர்க், ஒரு டேட்டா என்ட்ரி, ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்றது, கோப்புகளை தயார் பண்றது, இந்த அசம்பிள் பண்றது, பேராலீகல் ஒர்க், அது ஒரு பெரிய மேட்டர். லீகல் ரிசர்ச், பேசிக் ரிசர்ச் இருக்குல்ல, இதெல்லாம் அது டேக் ஓவர் பண்ணுது. அப்போ நீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அங்க இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன வேலை? அடுத்தது அவங்க ஸ்கில் செட் என்ன? நம்ம இதை வந்து இதெல்லாம் சொல்லும் போது இன்னொன்னு சொல்றோம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல என்ன சொன்னாங்க? 87 மில்லியன் ஜாப்ஸ் போவோம், ஆனா ஒரு 97 மில்லியன் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த 87 மில்லியன் ஜாப்ஸ் வந்து உலகத்துல போகுது இல்ல, அதெல்லாம் வேலையில மக்கள் இருக்கிறவங்க புதுசா கிரியேட் பண்றது ஒரு ஐடியா வரும்னு சொல்றாங்க. ஆனா போறது எனக்கும் உங்களுக்கும் தானே. அப்ப இந்த இடத்த யாரும் ஃபிக்ஸ் பண்ணலையே. இதுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ? அப்போ அடுத்த 97 மில்லியன் ஜாப்ஸ் வரும்னு சொல்றதுக்கு 2030 சொல்றேன் இது எல்லாமே. அப்போ வரும்னு சொல்றதுக்கு ஸ்கில் செட் என்ன தேவைங்கிற ரெஸ்யூம் இன்னும் வரல. என்ன மாதிரி ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா அந்த 90 மில்லியன் ஜாபுக்கு அது வரட்டும். அது 2030 வருது போகுது. இப்போ 80 மில்லியன் போகுது. இப்போ ஆரக்கல்ல இருந்து ரீசெண்டா 60,000 ஜாப் போச்சு இந்தியால. ஜாப் போயிட்டே தான் இருக்கு, நிறைய போயிட்டே இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் அங்க ஒர்க் பண்றா, காலையில மெசேஜ் வந்துச்சு அவங்களுக்கு, இன்னையோட உங்களோட ஒர்க் டெர்மினேட் பண்றாங்க. அவங்க வந்து பெரியது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எத்தனை வருஷம் இதை நான் ஆரக்கில் அவன் ஃப்ரெண்டு இருக்கா, அவன்கிட்ட கேட்டு தான் நான் சொல்கிறேன், எத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு செவரன்ஸ் பேக்கேஜ், அதாவது உங்களுக்கு நாங்கள் வந்து நஷ்ட ஈடு மாதிரி கொடுத்து உங்க அனுப்புறேன்றாங்க. அவனுக்கு இப்போ வரும்போது பெரிய பணம் பெருசாக சம்பாதிச்சவங்களுக்கு ஓகே, 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு என்ன பெருசாக வந்துட போகுது? வருஷத்துக்கு 1 மாசம் சம்பளம் மாதிரி. அப்போ என்ன வந்துடும்? இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் விஆர்எஸ் வாங்கிக்க சொல்லி வற்புறுத்துறாங்கன்னா அதை உங்கள்கிட்ட பேசுவாங்க, விஆர்எஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரு டிஸ்கஷனுக்கு வருவாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டரில் என்னன்னா அந்த கேள்வியே இல்லை, ஜஸ்ட் ஒரு மெயில் நீக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து செய்தி. அப்போ அவனுக்கு ஆப்ஷன் இல்லை. அந்த எம்ப்ளாய்க்கு 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாலுமே அவனுக்கு அவன்கிட்ட கேள்வி கேட்டு
அவனுக்கு அதை இன்டிமேட் பண்ணி அவனோட கருத்தை கேட்டு கூட அங்கே நீக்கிறது கிடையாது. ஒரு ஆக்ஷன் எடுத்தாச்சு, சட்டம் வந்துருச்சு, அதை அமல்படுத்துகிறோம், நீங்கள் வெளியேறுங்க, அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது. இதுதான் ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இடம். ஏன் வந்து சாம்சங்ல யூனியன் வேணாம்னு சொல்றாங்க, ஏன் எல்லா கம்பெனியும் அந்த ஐடி கம்பெனி மட்டும் யூனியனை ரெசிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஐடி கம்பெனிக்கு பிசினஸ் கொடுக்கறது யாரு? அமெரிக்கா. அமெரிக்காவோட யூனியன், கம்யூனிசம், சோசியலிசம் ஐடியா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவங்களுக்கு இதுக்கு ஆகவே ஆகாது. ஹையர் அண்ட் ஃபயர். நாங்க எப்ப வேணும்னு சொல்றோமோ நீ உள்ள வா, வரலையா வெளியே போ. ஆனா அது இருக்கிற நடுவுல கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு காசு பயங்கரமா தருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான் அது. அப்ப அமெரிக்கன் சிஸ்டம்ஸ் தான் இந்த உலகத்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் பிசினஸ் கொடுக்குதுன்னா அவன் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். அப்ப நீங்க கேட்கற கேள்வி என்னன்னா, யூனியன்ல இருந்து கேட்குறீங்க உரிமை என்ன, எனக்கு என்னோட உரிமை என்ன, நான் உன் நம்பி தானே வேலைக்கு வந்தேன். இப்ப நீ பாட்டுக்கு நாளைக்கு போன்னு சொன்னா என் குடும்பம் என்ன ஆகும், என் குழந்தை என்ன ஆகும், இப்படி யோசிக்கிறோம். இது யூனியன் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். அதை வந்து இந்தியன் கம்பெனிஸ், இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட், ஆமா நாங்க யூனியன் வச்சுதான் இந்த கம்பெனிக்கு நீங்க உள்ள வரணும்னு சொன்னா அவன் இந்த கம்பெனி நம்ம ஊருக்குள்ள வரமாட்டான். அவன் ஆந்திராக்கு போவான், இல்ல கர்நாடகாக்கு போவான். அப்போ இது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஏரியா. இன்னும் இந்தியா அந்த அளவுக்கு பலத்துக்கு வரல. அதாவது வேற வழியே இல்லாம இந்தியாவுக்குள்ளதான் வந்தாகணும். இப்ப சைனாக்குள்ளதான் போய் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு இருக்கு. ஒரு அந்த கண்ட்ரி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப அத்தாரிட்டரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஏன் அந்த பொருள் அங்கதான் போகுதுன்னா அவங்க ஸ்கில் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கில் வேற யாருக்கிட்டயுமே கிடையாது. ஆனா நமக்கு போட்டி யாரு? வியட்நாம் இருக்கு, பிலிப்பீன்ஸ் இருக்கு, இந்தோனேஷியா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம எங்ககிட்ட வந்துருங்க. அப்புறம் பங்களாதேஷ் முதற்கொண்டு சிங்கப்பூர், மலேசியா கொஞ்சம் பெரிய ஊர்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது ரொம்ப நமக்கு கம்பேரே பண்ணக்கூடாது. சிங்கப்பூர்லாம் பெரிய ஊர், மலேசியாலாம் நமக்கு ஒரு நிகரா பேசுற இடம் தான். ஆனா இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப குழந்தை மாதிரி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதே ஸ்கில் செட் அவங்க வச்சிருக்காங்க. நாங்களும் இங்கிலீஷ் பேசுறோம், எங்களுக்கும் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, நாங்களும் வேலை பண்றோம், எங்களுக்கு நீங்க இந்தியா கொடுக்கறத விட சம்பளம் கம்மியா கொடுங்க, இங்கே வாங்கங்கிறாங்க. அப்போ ஒரு போட்டியும் இருக்கு. ஆனா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரைட்ஸ் இல்லை. அப்ப நம்ம ஊருக்குள்ளேயுமே போட்டி இருக்கு. ஆந்திராக்கு வருமா இல்ல தமிழ்நாடுக்கு வரணுமா அப்படின்னா, நீங்க இந்த யூனியனு, கம்யூனிசம், சோசியலிசம் இழுத்துட்டு போனீங்கன்னா அந்த கம்பெனி உள்ள வராது. அப்ப முதலாளிகள் என்ன ஆசைப்படுறாங்க? மக்கள் இல்லாம 24 மணி நேரம் பிரேக்கே இல்லாம ஒரு மிஷின் வேலை செய்யுது, எனக்கு அது லாபம். எதுக்கு நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இதை கொடுத்துட்டு அதை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா, அவங்க மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, நான் இப்போ படிச்சிருக்கோம், இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கு, வந்தவங்க எல்லாம் வேலைக்கு தான் போனோம். ஓகே, இது ஒண்ணு. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இப்போ வேலை இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ கவர்மெண்டோட இந்த மூணோட இடம் டிஸ்கஷன் எவ்வளவு நடக்குதோ ஊருக்குள்ள, அப்பதான் இதுக்கு பதில். இப்ப நம்ம வந்து இதை பேசுறோம்னா அரசியல் தளத்துல எல்லாரும் இதை பேசணும், இண்டஸ்ட்ரி பேசணும், மக்கள் யூனியன் எல்லாம் பேசணும். இது எல்லாம் இதே டாபிக்கை பேசினாங்கன்னா நம்ம ரெடி ஆகும் ஃபியூச்சருக்கு. இல்லைன்னா நம்ம பின்னாடி தான் நிற்கணும். மேலே வந்து இதில் அச்சுறுத்தல் என்ன, நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இது பற்றி பார்க்கும்பொழுது, இந்த ஏஐ ஏஜென்ட்டை பற்றி பார்க்கும்பொழுது, அதை பற்றி படிக்கும்பொழுது என்ன விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா வந்து நம்ம என்னென்ன தேடுறோம், நம்ம எப்படிலாம் நம்ம என்னென்ன ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து அதை ஸ்டடி பண்ணி வச்சுக்குது. நம்மளுடைய திறமையை அது வந்து அதை அசஸ் பண்ணி வச்சுக்குது. அப்போ அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒர்க் பண்ண போகுது. அப்படிங்கும்போது நம்மளோட திறமையில் முழுவதும் இந்த மாதிரியான ஒரு இயந்திரம், அல்லது எந்திரம்னு சொல்லலாம், ஏஐ ஏஜென்ட் அது எந்திரமாக மாறப்போகுது. டெக்குலேருந்து அடுத்த எந்திரமாக மாறப்போகுது. அப்போ அந்த எந்திரத்தை நம்ம அவ்வளவும் ஷேர் பண்ணுறது, ஒரு டெக்குகிட்ட ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட தனி உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நம்ம திறமையை முதற்கொண்டு நம்மளோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் ஷேர் பண்ணுறோம். பேங்க் டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட தனி உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு அதில் பாதுகாப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு, அதை பற்றி யோசிச்சு. நம்மளை விட்டு தனி உரிமை போய் எல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதெல்லாம் 1990s 2000லேயே முடிஞ்சு போச்சு. ஃபோன்னு ஒன்று வந்தப்பே முடிஞ்சது. அதனால நம்ம வந்து ஒரு சைபார்க் மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து ஒரு ஹைபிரிட் ஸ்பீஷிஸ். இப்போ நம்ம ஃபோன் கையில் தான் இருக்குது, அது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆடெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நம்ம பேசினா காலில் ஆடு வருது. அப்போனா இது வந்து அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இல்லை, வேணுமா வேணாமாங்கிறது நம்ம முடிவு. இதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு பேசிக் ஃபோனை வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன், எந்த விதமான டெக்னாலஜியும் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா ஓகே. இன்னைக்கு சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு 20%, 10% இருந்த கார்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு 70%, 60%க்கு மேலே அட்டானமஸ் கார் இருக்கு. டிரைவரே இல்லாமல் கார் ஓடுது. இதுக்கு ஒரு பெரிய லெஜிஸ்லேஷன் போய் பார்லிமெண்ட்ல அவங்க ஊரோட அசம்பிளியில போய் சண்டைலாம் போட்டாங்க. காரை விடாதீங்க, கார் ஓட்டுற எங்களுக்கு வேலை எல்லாம் போயிடுச்சுன்னு. ஏன்னா ஏஐ வச்சு அட்டானமஸ் கார்னு போகுதுன்னு அது தோக்கடிச்சு இன்னைக்கு வந்து கார் போகுது. அவங்க வேண்டாம்னாங்க. நாங்கெல்லாம் அப்போ வண்டி ஓட்டுறது எப்படி ஓட்டுறது, எங்களுக்கு டிரைவர் வேலை, ஊபர் வேலை இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் அசம்பிளி உடச்சிருச்சு. ஏன்னா அங்கே உள்ள இருக்கிற கார்பரேட் இன்ட்ரெஸ்ட்டு, அங்கே இருக்கிற செனட்டர்ஸ், அதான் மினிஸ்டர்ஸ் எல்லார்கிட்டையும் பேசி அந்த ஓட்டை உடச்சி இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு எக்ஸாம்பிள். சான் பிரான்சிஸ்கோ நடக்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது வந்து பல இடத்துல நடக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த செலவும் இல்லாமல் ஒன்று வண்டி ஓட்டுது. அவங்க டீ பிரேக் கிடையாது, எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ இது இருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ப்ரைவசி, இந்த ஐடியா, இதெல்லாம் வந்து என்னைக்கோ நமக்கு போயிடுச்சு.
இன்னைக்கு திடீர்னு நம்ம வந்து அதை பேசுறதுங்கிறது ஃபோனு நம்ம கையில இருக்குங்கிறத மறந்துட்டு கேட்குற கேள்வி இது. ஓகே, தனி உரிமைங்கிறது இன்றைக்கி நம்ம அதை நினச்சே பார்க்க வேண்டாம். அது இல்லை, அது எப்போ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பேசுனது எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இந்த மாதிரி டெக்கை கொண்டு வரது கார்ப்பரேட் தான் டிசைட் பண்ணுறாங்க. வந்து இந்த டெக்கை அடாப்ட் பண்ணுறது மூலமாக பலரை வந்து லே ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சிக்கல் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ ஒரு காலகட்டம் வரையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மனித ஆற்றலை, இந்த மனித ஆற்றலை எப்படி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்களோட உழைப்பை உறிஞ்சி நம்மளுடைய லாபத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறதான் ஒரு பேட்டர்னாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது வேண்டவே வேண்டாம். அப்படி அந்த மிஷின் மூலமாக அந்த மனிதர் மூலமாக அந்த உழைப்பை உரியவே வேண்டாம், அவனோட கையும் காலும் தேவையே இல்லை அப்படின்ற அளவில் வந்து அதை ஒதுக்கி தள்ளக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமேஷன் நோக்கி நகராங்க. இது இந்த டெக்கு போதும், இந்த எந்திரம் போதும் அப்படிங்கிறத நோக்கி நகராங்க அப்படின்னா நாளைக்கு இப்போ இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். ஒரு காலத்தில் இந்த மனிதன் மூலமாக தான் லாபம் எடுத்தாங்க. ஸோ அப்போ அதை வேணும்னு வச்சுட்டாங்க. இப்போ அந்த மனிதனை ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துக்கு இது வந்துருச்சு. காசு கம்மியாக இருக்குது, மனிதனுக்கு கொடுக்குற விட இது கம்மியாக இருக்குன்றதுனால லாபகரமாக யோசிக்கிறது நடவடிக்கை எடுக்கிறாங்க. மேபி இப்போ இதை நோக்கி எல்லா கார்பரேட் நகர்ந்து வந்துட்டாங்கன்னா மனித உழைப்பு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்கன்னா அது வெளியேற்ற சாத்தியமா, அது கம்ப்ளீட்டாக முடியுமா? மேபி அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இதன் மூலமாக இதை நாளைக்கு யாரை பயன்படுத்துறது ஒரு கேள்வி இருக்குது. மனிதர்கள் எல்லாரும் வெளியேற்றி நாளைக்கு இதை யார் பயன்படுத்துறது? இதை வச்சு நாளைக்கு எப்படி லாபகரமாக உங்களோட பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் கார்பரேட்டுக்கு? இல்லை, இது ஆக்டிவா உரியுறது, பாசிவா உரியுறது. ஓகே, இதுதான் கதை. ஸோ இப்போ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து வேலை பார்த்து ஒரு டேட்டாவும் இன்புட்டும் எஃபர்ட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா 800 கோடி பேர் இருக்காங்க, 700 கோடி பேர் இருக்காங்கன்னா 700 கோடி பேரும் அவங்களுக்கு வந்து உழைக்கிறாங்க. ஆக்சுவலாக டெய்லி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற எல்லா ஃபோனில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும், எல்லா ஆப்பாக எதுவாக இருந்தாலும் இது எல்லாம் ஒரு சென்ட்ரல் டேட்டா. இன்னைக்கு ஏஐ கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த விக்கிபீடியாவில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் இருக்கு, எல்லா புக்ஸ் இருக்கு, எல்லா நியூஸ் பேப்பரும் இருக்கு. எனிதிங் ஒரு மனிதன் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண நாலேஜ் எதெல்லாம் டிஜிட்டலைஸ் ஆச்சோ, எந்த டிஜிட்டலைஸாக இருந்தாலும் சரி, அது ஒட்டுமொத்தமாக இருக்கு. எந்த ஆர்ட், எந்த புக், எந்த கவிதை எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் ஆக்டிவாக கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண ஒரு சிவிலைசேஷன் இது இப்போ எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி உள்ளே வச்சிட்டோம். இப்போ அது அதில் இருக்குது. இப்போ அதை எடுத்துக்குது. இவங்களோட ஐடியா என்ன? இன்னமும் அந்த டிஸ்கஷன்லாம் கிளாரிட்டி வந்ததே கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற ஒரே ஐடியா என்னன்னா, பணம், எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சுழற்சி தானே. நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபிசிக்கலாக எதெல்லாம் வேலை தேவைப்படுமோ, எதுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லையோ அந்த வேலையெல்லாம் இருக்கும். அதை ரொம்ப ஒரு ஐரானிக்கலான ஸ்டேட்மெண்ட் தான். ரொம்ப படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூபிஐ மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதாவது மனிதர்கள் யாரும் வந்து இறங்கி வேலை செய்ய தேவையில்லை, மாதம் உங்களுக்கு பணம்னு ஒன்று கொடுத்துட்றோம், யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு. அந்த பணத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. அந்த பணம் சுரட்டிகிட்டே இருக்கட்டும், அது போதும். தேவை இருக்கிறதுக்கு இந்த ஃபிசிக்கலி தேவைப்படுற தெரபிஸ்ட்டு, இந்த கவுன்சிலர்ஸு, பிளம்பர்ஸு இவங்கெல்லாம் போய் வேலை பார்க்கட்டும், மீதி எல்லாம் இருங்க, இதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் மிஷின் பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியல நம்மளால. நீங்கள் சொல்கிறது வந்து அது இப்படிதான் நடக்குமா, அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற அதை கற்பனை பண்ணி பார்த்து ஃபியூச்சர் இப்படி தான் இருக்குமா மனிதர்கள். ஆனால் நீங்கள் இதில் ஒன்று நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பழைய ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா இது அவங்க ஏற்கனவே நிறைய படத்தில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு சொல்லலை, அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கோ. மனிதர்கள் வந்து நம்ம கடவுள் மாதிரிலாம் யோசிச்சிடக்கூடாது. மனிதர்கள் வந்து அவங்களோட ஐடியா ஆஃப் ஏலியன் பார்த்துருக்கீங்களா, மண்டை பெருசாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 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 60s 80sல இருக்கிற படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு கார் கண்ணாடி இருக்கும், அவங்க அதில் வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு ஏதோ உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு மூவ் ஆவாங்கன்னு இருக்கும். வேலைன்னு ஒன்று பெருசாக காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஐடியாவே வேலை இருக்காது, வேலைன்னு ஒன்று இருக்காது, அப்போ வேற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஐடியா தான் அவங்களோட ஐடியா. ஸோ இதுதான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நகர்றாங்க. முன்னிலே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபியூச்சரை வந்து ரிலைஸ் பண்ணி பார்க்க முடியல, அது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம அதை சிந்திக்க முடியல. இன்றைக்கி ஒரு மனிதன் அவனுடைய ஒரு 8 hours ஜாப் ரொட்டீனாக பார்க்குறான். இந்த ஜாப் இல்லாட்டி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஜாப்ஸை பார்க்குறான். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல் வச்சிருக்கான். நாளைக்கு அது எதுவுமே தேவையில்லை, அது இல்லாத வேற ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது எப்படி இருக்குன்றதை இப்போ கற்பனையே அந்த யோசிக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. இதை வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இதுக்கு எதிராக பேசுறவங்க எப்பயுமே இருப்பாங்கல்ல. ஒரு வளர்ச்சிக்குன்னு இல்லை, ஒரு டெக்னாலஜியோட அதி பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருக்குன்னா அதோட ஃபிளிப் சைடு என்னவா இருக்கும்னா ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அப்போ பேங்க்ல வேலை செய்யறாருன்னா ஒரு 60 வயசுக்கு வீட்டுக்கு வர்றாருன்னா அவரால் சும்மாவே இருக்க முடியாது. ஆமா, அப்போ யோசிச்சு பாருங்க, படிக்கிறது திடீர்னு வேஸ்ட்ன்னு சொல்லிட்டா, படிக்கிறதோட வேலைக்கு வேஸ்ட்ன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒன்று இருக்கு. இந்த சைக்கலாஜிக்கல் ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல, இதை வந்து உலகம்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பார்த்ததும் இல்லை, எப்படி அணுகணும்னு தெரியல. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா. ஏன் வந்து இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்கல்ல, அதாவது இந்த GAI ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா தானே யோசிக்கும். இப்போ எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிகல் புக்கு எல்லாம் அதுலேயே இருக்கு, அதுலேருந்து அது ஆன்சர் எடுத்து சொல்லுது.
இன்னொன்னு என்னன்னா தானே யோசிச்சிடும். அதாவது நீங்க கேட்காம நீங்க யோசிக்காம உங்களை தாண்டி யோசிச்சிடும். அதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஒரு சிம்பிளா நீங்க சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுக்கலாமா? எந்திரன் படத்துல அந்த ரோபோ சிந்திக்க ஆரம்பிச்சுனா என்ன உணர்ச்சி வந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கறத அப்படி புரிஞ்சுக்கலாமா? அவ்வளவுதான், அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து இதுதான் கரெக்ட். இதுல அப்படி வந்ததுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கும் அதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, மனிதர்களுக்கும் எறும்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ங்கிறாங்க. அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கிற லெவல் வந்து எறும்பு. ஓகே, அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் ஹியூமன். இந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்போ இது எப்படி டீல் பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எந்திரத்துக்கும் மனிதர்களுக்கும் நடையில் ஒரு போரே தங்களோட வாழ்க்கையை ரீஇனிஷியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு போரோ இல்லை ஒரு பெரிய சண்டைகளோ அது அந்த போர்லலாம் நம்ம நிற்கவே முடியாது. அதுக்கு கீழே நம்ம வேலை பார்ப்போம், அவ்வளோதான். அப்படிதான் வந்து இவங்களோட சில அந்த தியரிஸ் எல்லாம் இருக்குல்ல, எப்படின்னா we will be controlled by the machines. அதாவது ஒரு இதுல என்ன நான் யோசிக்கிறேன்னா, அன்னைக்காவது இந்த மத பிரச்சனை முடிஞ்சு, ஏன்னா ரோபோட்ஸ் எல்லாம் கடவுள் ஆயிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே, ரோபோட்ஸ் கடவுளாகுதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரோபோட்ஸ் கடவுளானா கூட அப்போது இந்த மனிதர்கள் மத்தியில வந்து அந்த மத சண்டை இல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஓகே, உண்மையிலே கேஸ்ட் இல்லாம மதம் இல்லாம ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாதிரியான ஒரு அதுதான் என்னோட பொலிட்டிக்கலா பார்த்தா அது ஒரு நல்ல விஷயம். இல்ல அப்பவும் வந்து யூஎஸ்ல இருக்கிற ரோபோ தான் டாமினேட் பவர், இந்தியால இருக்கிற ரோபோவோட பவர் அது கரெக்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இது வந்துறாங்க. கண்டிப்பா யுஎஸ் சைனாவோட ரோபோட் தான் நம்மளோட பெஸ்டா இருக்கு. நம்ம தான் கிரேட் பண்ணலையே. ஓகே, இந்த மாறி வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, ஏஐ ஏஜென்ட் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம அடாப்ட் பண்ற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் ரெடி ஆகல. ஏன்னா இப்போ ஃபின்லாண்டு வந்து இதை பார்ட் ஆஃப் த கரிக்குலம் மாற்றிருக்காங்க. சைனா மேண்டேட்ரியா எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் ஏஐ கற்றுக்கணும். யூஏஇ தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ கட்டியிருக்காங்க. இப்படி ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி இல்லை, அந்த அளவுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யூஎஸ் அவங்க தான் அந்த 8 கம்பெனி, உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏஐ இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இன்னும் நம்ம வந்து இங்கிலீஷே பாதி பேர் கொடுக்கல, பாதி பேர் இல்லை 90% ஆஃப் த பாப்புலேஷன் கொடுக்கல. இங்கிலீஷ் இருக்கிறவங்க அதை நோண்டி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது கிடைச்சது. யார் இங்கிலீஷ் வச்சிருக்காங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் இன்டர்நேஷனல் சிலபஸ்லையும் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் சரியா வரல, இங்கிலீஷும் வரல, ஏஐ வரல. ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அந்த இது மட்டும் நம்ம ஊர்ல தெரியுது. ஏன்னா அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில பார்த்தோம். ஸோ அதோட வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனா அதை கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் ரெடியா, டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் நடக்குதா, இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா அடுத்த 15 வருஷத்துல இந்த பிள்ளைங்கள்லாம் வெளியே வரும். ஒரு 1 கோடி பேர் வெளியே வந்தாங்கன்னா அந்த 1 கோடி பேரும் 2030 தாண்டி தானே வரப்போறாங்க. அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல சொன்ன மாதிரி புது ஜாப்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் ரெடியாகி அவங்க வராங்களா, அதுக்கான ஸ்கில் செட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அதை மட்டும் கவர்மெண்ட் எடுத்து அதை கொஞ்சம் சீரியஸா எடுக்கலைன்னா ஒரு பெரிய பாப்புலேஷன் முக்கியமான இடத்துல இருந்து வெளியே போயிடுவாங்க. திருப்பியும் அது வந்து ஸ்டேட்டோட கொலாப்ஸ்க்காக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய சோஷியல் கேபிட்டலை ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்றோம். மனிதர்கள் மேல நம்ம நிறைய காசு போடுறதுனால தான் தமிழ்நாட்டோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு. அதை கண்டினியூ பண்ணணும்னா நெக்ஸ்ட் எவல்யூஷனையும் சேர்த்து அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறது நம்மளோட பார்வை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எலெக்ஷன் காலக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டு ஏஐ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற அளவில் நிறைய எஜுகேஷன் சிஸ்டம்லாம் உருவாக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நோக்கி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நகராங்க, கவர்மெண்ட் நகரத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களும் நகர்ந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதுதான் நமக்கு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒரு நாட்டில் அது எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்துக்களாக இருந்துச்சு, பதிவுகளாக இருந்துச்சு. மிக நன்றி சார். தேங்க்ஸ்.